ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் டே vlog தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா vlog நம்பர் 16 சண்டே ஷூட் பண்ணது. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கோலா புட்டு வந்துட்டு கருப்பு கவுனி ரைஸில் ரெடி பண்ணியிருந்தோம். அதோட டீடைல் vlog நம்ம பேஜ்லேயே போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு யாராவது தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்க. தென் எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கடைக்கு போயிட்டு இந்த வீக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு போயாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன வெஜிடபிள்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு, தேங்காய், உருளைக்கிழங்கு எல்லாமே வாங்கியிருந்தோம். அப்புறம் கொஞ்சமாக ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம். இந்த வீக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் முலாம்பழம், செவ்வாழை, ஆரஞ்சு ஸோ எல்லாம் வாங்கியிருந்தோம். தென் கீரை கட்டு ஒன்று வாங்கிருந்துச்சு. ஸோ எப்பயுமே வீக்கெண்ட் வாங்கி ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வீக் ஃபுல்லாகவே நமக்கு சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து எடுத்து வச்சு தனித்தனியாக எல்லாம் பிரிச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. எல்லாமே தனித்தனியாக கண்டெய்னரில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வீக் ஃபுல்லாக நீங்கள் எந்த டென்ஷன் இல்லாமல் சமைக்கிறதுக்கு முடியும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக வாங்கி ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வீக் ஃபுல்லாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கீரை வந்துட்டு இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சிருக்கோம். அப்புறமா டைம் கிடைக்கும் போது நம்ம அதையும் க்ளீன் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். ஸோ மதியம் லஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸே வாங்கியாச்சு. எதுவும் சமைக்கல, கடைக்கு போயிட்டு வரதுக்கு லேட் ஆகிட்டதுனால நம்ம மதியம் ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு லஞ்ச் முடிச்சாச்சு. தென் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மட்டன் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ 1 கிலோ மட்டன் எடுத்துட்டு வந்துட்டு அதை வந்து நைட்டு தான் சமைச்சு க்ளீன் பண்ணி வச்சாச்சு வந்தோடனே. ஸோ அதை சமைச்சது வந்துட்டு நைட்டு தான் சமைச்சோம். இது ஏன் நான் லாஸ்ட் vlog அப்படின்னு போட்டிருக்கேன் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் டேஸ் எல்லாம் ஹெக்டிக்காக இருக்கும். ஸோ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் நெக்ஸ்ட் ஃபுல் டே vlog எடுக்க முடியுமா அப்படின்னு தெரியல. ஸோ நான் அப்போ டைம் கிடைக்கும் போது நான் vlog எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அதனால் இது வந்துட்டு லாஸ்ட் vlog அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருக்கோம். ரெசிபிஸ் வீடியோஸ் அப்போ நான் ஷூட் பண்ணும்போது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். vlog ஷேர் பண்ண முடியுமான்னு தெரியல. எப்போ நான் டைம் கிடைக்குதோ அப்போ நான் ஃபுல் டே vlog எல்லாமே உங்களுக்கு எடுத்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இதனால தான் நம்ம இது லாஸ்ட் vlog அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தோம். இப்போ மட்டன் வாங்க போயிருக்காங்க. ஸோ நம்ம வெயிட்டிங்கில் இருந்தோம். ஸோ மட்டன் வாங்கிட்டு வந்துட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நம்ம நைட்டு டின்னர் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு டின்னருக்கு பார்த்தீங்க அப்படின்னா மட்டன் ரோக் ஜோஷும் அதுக்கு மெயின் டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி தான் நம்ம ரெடி பண்ணியிருந்தோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு தக்காளி, வெங்காயம் எல்லாமே சாப் பண்ணி வச்சுட்டு தென் தயிர் வெங்காயத்துக்கும் வெங்காயம் எல்லாமே சாப் பண்ணி வச்சாச்சு. வச்சுட்டு நைட்டு டின்னருக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மட்டன் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் பெப்பர் எல்லாம் போட்டு பாயில் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரெண்டுமே ஒன் சைடு ரெண்டு சைடுமே வச்சுட்டு ஒரு பக்கம் நம்ம பிரியாணியும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சைட் டிஷ் மட்டன் ரோக் ஜோஸும் ரெடி பண்ணியிருந்தோம். இதோட டீடைல் vlog எல்லாமே நம்ம பேஜ்லேயே ஆல்ரெடி நம்ம ஷேர் பண்ணிருக்கோம். தனித்தனி ஷார்ட்ஸாக இருக்கும். உங்களுக்கு யாருக்காவது விருப்பப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த vlogல போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டீடைல் vlog இருக்கும். இன்னைக்கு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா இது ரெடி பண்ணியிருந்தோம் பிரியாணியும். ஸோ அதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா மட்டன் ரோக் ஜோஸும் ரெடி பண்ணிருந்துச்சு. ஸோ பாப்பாக்கு மட்டன் சூப் எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு அதுவும் கொடுத்தாச்சு. அவ்வளோதான் இன்னைக்கு நைட் டின்னர் வந்துட்டு நம்ம வீட்டில் இதுதான். சண்டே மட்டும் எப்படி வந்துச்சு அப்படின்னு தெரியறதில்ல, எப்படி போச்சுன்னு தெரியறதில்ல, டக்குன்னு முடிஞ்சிருக்கு. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுதா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல் நிறைய பேர் வாட்ச் பண்ணுறீங்க, பட் ஃபாலோ பண்ணாமலே வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு விருப்பப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இதை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் எல்லாமே பார்க்க முடியும். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வீடியோஸ் வந்து நம்ம பேஜில் அப்லோட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ எதையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ சைட் பை சைடு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் மட்டன் பிரியாணிக்கு சீரக சம்பால் தான் இன்னைக்கு ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ சீரக சம்பால் மட்டன் பிரியாணி நல்லா கமகமன் ரெடி ஆயிடுச்சு. அது குக்கருக்கு விசில் போட்டு வச்சாச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா மட்டன் ரோக் ஜோஸ் பாருங்க எப்படி நல்லா கலர்ஃபுல்லாக ரெட்டிஷாக ரெடியாக இருக்குது. மட்டன் ரோக் ஜோஸ் அப்படின்னாலே இந்த கலர் தான். ஸோ அந்த ரெட்டிஷ் கலராக வந்துச்சு அப்படின்னா தான் அந்த டிஷ்ஷே கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா காஷ்மீரி சில்லி பவுடர் தான். ஸோ போட்டுட்டு நல்லா சாஃப்ட்டாக கிரேவி ரெடி. ஸோ நெக்ஸ்ட் பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா தயிர் வெங்காயமும் ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் இப்படி சாப்பிட்டு நம்ம டேவை ஃபினிஷ் பண்ணியாச்சு. எங்களுக்கு சண்டே இப்படி தான் போச்சு. உங்களுக்கு டே எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ சண்டே உங்களுக்கு எப்படி இருந்தது, நீங்கள் வீட்டில் என்ன சமைச்சிங்க அப்படின்னு சொல்லுங்க. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த vlogக்கு நீங்கள் ஒரு லைக் கமெண்ட்ஸ் கொடுங்க. ஸோ இதே மாதிரி தொடர்ந்து நம்ம பேஜை பார்க்கணும் அப்படின்னா நம்ம பேஜை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்காகவே நிறைய வீடியோஸ் வந்துட்டே இருக்கு. ஸோ இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் எல்லாரும் சண்டே என்ன பண்ணீங்க, எங்கேயாவது வெளியே போனீங்களா, என்ன சமைச்சிங்க சாப்பிட்டீங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ வெஜிடபிள்ஸோட ரேட்டும் நான் இதே போஸ்ட்லேயே போட்டிருக்கேன். ஸோ உங்கள் ஊரில் வெஜிடபிள்ஸ்லாம் என்ன ரேட் விற்கிது என்னன்னு எனக்கு சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.